வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களை ரீச் பண்ணுறப்போ சில விஷயங்கள் ஷார்ட் அவுட் ஆகியிருக்கணும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத போக போக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2017 to 2018 அந்த டைமில் தான் இந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ளாஷ்பேக். அந்த டைமில் தான் நான் யூடியூப்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தது. யூடியூப்பில் நிறைய கண்டென்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ இருந்தே ஒரு ஆசை, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சோலோ கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. பட் நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2020. அப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது. ஏன்னா கரெக்டாக கொரோனா டைமு, லாக்டவுன், குவாரண்டைன்னு சொல்லி எல்லோரும் ஐசோலேட்டடாக இருந்தோம். அப்போ எனக்கு கிடச்ச டைமை வச்சு நான் ஒரு சின்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எல்லோரும் மாதிரியும் எப்பயும் போல் ஒரு கேம் கண்டென்ட் தான். கிட்டத்தட்ட அந்த டைமில் ஃப்ரீ ஃபயர் பீக்கில் இருந்ததுனால அந்த கேமை வச்சு தான் சேனல் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் அந்த டைமில் நிறைய கேமிங் சேனல்ஸ் அதே கண்டென்ட்டை, அந்த கேமோட கண்டென்ட்டோடையே நிறைய சேனல்ஸ் பீக்கில் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் அப்லோட் பண்ண கண்டென்ட்ஸும் வீடியோஸும் மேக்ஸிமம் யாருக்கும் ரீச் ஆகலை. ஸோ நான் அந்த சேனலை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். பட் அதே டைமில் இன்னொரு சேனலும் நான் ஓப்பன் பண்ணி வேறு மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் எந்த மாதிரினா ஃபேக்ட்ஸ் சொல்கிறது, அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு சொல்கிறது, அப்புறம் மூவி சஜஷன்ஸு, மூவி ரிவ்யூஸு, சீரீஸ் ரிவ்யூஸ் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் போட்டுட்ருந்தேன். கரெக்டாக ஓரளவுக்கு அந்த சேனல் தலை தூக்கிற டைமில் ஒரு நியூஸ் என்னென்னா, ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் கோயிங் டு ரீஓப்பன் அப்படின்ட்டு ஒரு நியூஸ். கொஞ்ச நாள் நான் அந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டும் கொஞ்சம் எப்படியாவது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலுமே அந்த சேனலையும் நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஒரு சோலோ கண்டென்ட் க்ரியேட்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையாகவே இருந்தது. பட் நான் அந்த டைமில் லேர்ன் பண்ண சில விஷயங்கள் தான் எனக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது கனெக்டிங் த டாட்ஸ், ஃப்யூச்சரில் எனக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதாவது இப்போது அந்த சேனல்ஸ்லலாம் வீடியோஸ் எப்படி இருக்கும்னா, அந்த கேம் கண்டென்ட்னா ஃபேஸ் கார்டு இருக்க மாட்டேன், ஜஸ்ட் ப்ளே மட்டும் இருக்கும், கேம் ப்ளே இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண ரெண்டாவது சேனலில் தான் ஃபேஸ் காட்டி பேசியிருப்பேன் சில வீடியோஸில். அது எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் பழைய வீடு, ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் மட்டும் பிளெயின் வால் இருக்கும், செவுத்துலலாம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் இருக்கும். தென் பெயிண்ட் போயிருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ரேஷன் கடையில் கொடுத்த அந்த ஒயிட் கலர் வேட்டி பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். போட்டுட்டு சேர் போட்டு முன்னாடி உக்காந்துட்டு ட்ரைபாட் வச்சு வீடியோ எடுத்து தான் பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். தென் அதுக்கப்புறம் தான் நான் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு. ஸோ நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு தென் என்னோடய கரியரில் நான் கொஞ்ச நாள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம், ஃபைனலி திங்ஸ் பிகேம்ஸ் வர்ஸ். பட் இன்னும் என்ன இருந்தாலுமே எனக்குள்ளே ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும், நாம் ஏன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்கும். பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறனால அந்த தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் அதை ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை, நான் அதை ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் எனக்கு கொஞ்ச நாள்லே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்ட்ரோ ஆனான். த கேம் சேஞ்சர் ஆஃப் மை லைஃப்னே சொல்லலாம். ஒருத்தர் இன்ட்ரோவில் 2 பேர் இன்ட்ரோ இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனவன் தான் எனக்கு ரெண்டாவது ஆளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். நான் என் லைஃப்பில் லோவாக இருந்த டைமில் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கூட இருந்து அண்ட் எனக்கு ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியை கொடுத்து என்னை லிஃப்ட் பண்ண அந்த ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது ஆள். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் வரைக்குமே அந்த லோவான ஒரு மைண்ட் செட்லேயே மென்டல் ஸ்டேட்டில் தான் இருந்தேன். அந்த 2.5 வருஷமும் என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த ரெண்டாவது ஆள் மட்டும்தான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் கழித்து, அதாவது 2023 டிசம்பர் மந்த் எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் சில புது விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. அண்டு நியூ திங்ஸ் எனக்கு சிலது கொஞ்சம் கிடச்சிது.
தென் நான் வந்து சில விஷயங்கள் அந்த புது விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கே எனக்கு சில மந்த்ஸ் வந்து ஆயிடுச்சு. தென் நான் வந்து அந்த கொஞ்சம் மாதங்கள் வந்து சில புது விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டு இருந்த டைமில் சர்க்கரையை தேடி எறும்பு வர்ற மாதிரி மறுபடியும் என் லைஃப்பில் வந்து இன்னொருத்தன் வந்து என்ட்ரி கொடுக்குறான். அவன் தான் வந்து அதாவது அந்த 3வது ஆள் தான் வந்து நிறைய சில ஐடியாஸோடு வந்து புது ஐடியாஸோடு வந்து என் லைஃபுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆனான். ஸோ அகெயின் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து அவன் தான். இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது நாம் வந்து பேச போகிறது எல்லாமே கான்ட்ரவர்சி தான் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது எந்த மாதிரினா சொசைட்டியில் வந்து தைரியமாக முன் வந்து பேச வேண்டிய சில விஷயங்களை வந்து நான் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன், அதை வந்து சேனல் மூலிமா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரியான தாட் அண்டு இன்டென்ஷனோட ஆரம்பித்தது தான் இந்த சேனல். அதே மாதிரி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், சில விஷயங்கள் ஷார்ட் அவுட் ஆகியிருக்கணும் அப்படின்ட்டு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் சேனலில் வந்து நிறைய இல்லை, சில சேஞ்சஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா புது கண்டென்ட்ஸ் வந்து நான் போட போகிறேன். அதாவது இனிமேல் வந்து நான் கான்ட்ரவர்சி மட்டும் பேச போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் வந்து புதுசு நிறைய கண்டென்ட்ஸும் போட போகிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து கான்ட்ரவர்சி மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து நான் இனிமேல் வந்து புது கண்டென்ட்ஸும் வந்து நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா கான்ட்ரவர்சி இனிமேல் நீ பேச மாட்டியா, பேச போகிறது இல்லையா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அதிகமாக கான்ட்ரவர்சி மட்டுமே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நான் வந்து கண்டென்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நியூ கண்டென்ட்ஸ் கூட சேர்த்து கான்ட்ரவர்சியும் பேசுவேன். தென் நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து 2 கிளிப்ஸோட ஆடியோ மட்டும் கட் ஆகிருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் கொடுத்துட்டானுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் டைமில், அதாவது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபைனல் டைமில் வந்து எடிட்டிங்கில் ஒரு ப்ராப்ளம், ஃபைனல் டைமில் சில குளறுபடிகள் நடந்துருச்சு. ஸோ அதனால் என்னால் ஃபுல் வீடியோவையும் அப்லோட் பண்ண முடியலை. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 15 நிமிஷம் பக்கம் வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ. கடைசி ஒரு 4-5 கிளிப்புக்கு மேலே நான் தூக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் கிளிப் பக்கம் நான் வந்து தூக்கிட்டேன். அதாவது எடிட் பண்ணாமலே 10 நிமிஷத்தை நான் தூக்கிட்டேன். ஓகே, இதுதான் வந்து நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சேன். இந்த வீடியோவில் அநேகமாக நான் சொல்லணும்னு நினச்சதை ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது நிறைய கண்டென்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறதான் ஆசையே. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ரவர்சி மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது, கண்டென்ட்ஸ் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு ஆசையே. ஐ ஹோப் நான் வந்து எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி உங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதான் தெரியல. நல்ல விதமாக தான் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கூடிய சீக்கிரமே வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்ஸும் சேஞ்ச் பண்ண அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நான் பேக்ரவுண்ட்லேயும் சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சப்போஸ் இதை விட வேறு ஏதாவது நல்லதாக கிடச்சா நான் வந்து இதை மாற்றிடுவேன். இப்போதைக்கு வெறுமனே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சேஞ்சு கொண்டு வரதுக்காக நான் வந்து இதை போட்டிருக்கேன். பட்டு வேறு எது ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஜஸ்ட் அங்கே ஏதாவது செல்ஃப் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஃபோட்டோ மாதிரியோ நம்ம மாட்டிடலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன்.